4/10/2024 நேரமா வெள்ளிக்கிழமை புட்டு பண்ணியாச்சு. ஓகே, நவராத்திரியோட 2வது நாள். தினம் ஒரு தரிசனம், தினம் ஒரு கதை என்ற பேச்சில் இன்றைக்கி நம்ம அசோகவனத்தில் ஹனுமனும் சீதா மாதாவும் சந்தித்த ஒரு திருஷ்யத்தை பார்ப்போம். ஹனுமன் லங்கை பூரா தேடின்னு இருக்கார், சீதா மாதா எங்கே அழுப்பா அப்படின்ட்டு. ஒரு மாலை பொழுது, இருள் இருக்குது, மேகங்கள்லாம் கருகருன்னு இருக்குது. சீதா மாதா சோகத்தில் ஆழ்ந்திருக்கா. அந்த இடத்துல ஒரு சைடில் ராவணனோட இம்சை, இன்னொரு பக்கத்தில் ராட்சசர்கள், ராவணனோட அரக்கிகள்லாம் துன்புறுத்தல். இந்த சோகத்துக்கு நடுவில் கடைசியாக ஹனுமன் அசோகவனத்தை கண்டுபிடிச்சி சீதா பிராட்டியும் கண்டுபிடிச்சிடுறார். தன்னை தானே அறிமுகப்படுத்துகிறார். முதல் முறையாக சீதா மாதாவோட முகத்தில் ஒரு சின்னதாக புன்னுருவல். ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹனுமன் உடனே நான் அழைச்சிட்டு போகிறேங்கிறா. இருந்தாலும் கடைசியில் ராமர் என்னை அழைச்சிட்டு போவார்ன்ற நம்பிக்கையை கொடுத்துட்டு ஒரு ஞாபகார்த்தமாக சீதா பிராட்டியார் அவருக்கு வளையலும் மோதிரமும் கொடுத்ததா ஒரு கதை. ஸோ இந்த திருஷ்யத்தை நம்ம எல்லாம் பார்க்குறோம். நீங்களும் பாருங்கள். இதுதான் இன்னியோட குட்டி கதை. அசோகவனத்தில் ஹனுமன் சீதா பிராட்டியார் சந்திப்பு. மீண்டும் தரிசனம் பண்ணணும். நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.